Dear students, good morning. இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸில் நம்ம சாப்டர் 11 தமிழ்நாடு எக்கானமி, அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்கனாமி, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசனில் பர்டிகுலராக நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாட்டில் நம்மளுடைய எக்கானமி எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸு, ஜிடிபி, ஜிஎன்பி இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எக்கானமியில் ஜேசி குமரப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வேலையோட செயல்பாட்டில் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கணும், அதே அளவு வேலையின் தன்மைக்கேற்ப உணவளித்தலும் சமமாக இருந்தால் ஒரு நாடு முன்னேறத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஜேசி குமரப்பா சொல்லியிருக்காரு. இதில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the economic and social development of states in India are not uniform. அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனி சிறப்புகளை கொண்டது, தனித்தன்மையை கொண்டது அப்படிங்கிறாங்க. எந்த ஸ்டேட்டும் யூனிஃபார்மாக இல்லை. வைல்டு ரீஜன் டிஸ்பாரிட்டிஸ் எக்ஸிஸ்ட், இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்பெஷலி நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஜாக்ரபிக்கல் வைஸு இந்தியாவில் 11வது இடத்துல இருக்குது, அதாவது நிலப்பரப்பு அளவில் 11வது இடத்துல இருக்குது. பாப்புலேஷன் வைஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. அதாவது இந்திய ஸ்டேட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியா கண்ட்ரியில் தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஜாக்ராஃபிக்கல் வைஸ் 11th, பாப்புலேஷன் வைஸ் 6th, ஜிடிபி வைஸ் அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செகண்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமான வீதத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம 3rd பிளேஸில் இருக்கிறோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. மறுபடியும் பாருங்கள், ஜாக்ராஃபிக்கல் வைஸ் 11th, பாப்புலேஷன் வைஸு 6th, ஜிடிபி வைஸு 2nd பிளேஸ்லையும், பெர் கேபிட்டா இன்கம் வைஸ் 3rd பிளேஸு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸில் 3rd பிளேஸ்லேயும் இருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, க்ரோத் ஆஃப் SGDP, அதாவது ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதில் இந்தியா ஹேஸ் பீன் அமங் த ஃபாஸ்டர் இன் தமிழ்நாடு ஹேஸ் பீன் அமங் த ஃபாஸ்டஸ்ட் இன் இந்தியா சின்ஸ் 2005. 2005 ஸ்டேட், அதாவது ஸ்டேட் ஜிடிபியில் நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா மிகச்சிறந்த வளர்ச்சியில் இருக்கிறோம். நெக்ஸ்ட், பாவர்ட்டி ரிடக்ஷன் இன் தமிழ்நாடு ஹேஸ் பீன் ஃபாஸ்டர் தேன் தட் இன் மெனி அதர் ஸ்டேட். மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்பொழுது வறுமை ஒழிப்பு திட்டங்களில் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் தமிழ்நாடு ஸ்டேட்டு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு கண்டைன்ஸ் எ ஸ்மாலர் ப்ரப்போர்ஷன் ஆஃப் இந்தியாஸ் புவர் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலே பாப்புலேஷனுடைய அளவு மிக குறைவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு இஸ் த 2nd லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியா ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி நம்ம அதிகமாக என்ன பண்ணோம், 2nd அளவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனிதவள மேம்பாட்டில் தமிழ்நாடு 3rd ரேங்க்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்க் 3rd இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்லையும் தொழில்துறை உற்பத்தியிலையும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. 3rd லெவலில் 3rd ரேங்க்கில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபஸ்ட் அமங் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அதில் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஷேர்ஸு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸில், அதாவது சுகாதாரத்துறையில் 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு சுகாதார அளவில் 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு நிதி ஆயோக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. தமிழ்நாடு ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஹேஸ்
எமர்ஜ்டு ஆஸ் அ மேஜர் ஹப், அதாவது ரினியூவபிள் எனர்ஜியோடைய மையம். ஹப் அப்படிங்கிறது மையம் அப்படிங்கிறத குறிக்கும். மேஜர் எனர்ஜியாக இருக்குது, அதாவது ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் மேஜர், அதாவது மிக முக்கியமான மையமாக தமிழ்நாடு அமைகிறது. தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்லேயும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் கிரெடிட் டெபாசிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் ஹையஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ரேங்க் அதாவது தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபீல்டின், அதாவது எம்இஎம்இஎஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது எம்எஸ்எம்இஎஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுடைய முதலீடில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைங்கிறது. ஹையஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ், எக்கானமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் லைக் குஜராத் அண்டு மகாராஷ்டிரா சீம்ஸ் டு பெர்ஃபார்ம் வெல் இன் சம் ஆஃப் த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். அதாவது குஜராத்தும் மகாராஷ்டிராவும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேரளா வந்து லிட்ரஸியில் டாப், அதாவது கல்வியறிவு பெற்றவர்களுடைய மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா தான். அதில் ஐஎம்ஆர், அதாவது இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட்டும் எங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது எதுனா, அதாவது குழந்தைகள் பிறக்கும்போது இறப்பு வீதம் குறைவாக இருக்குது, குழந்தைகள் பிறக்கும்போது தாய்மார்கள் இறப்பு வீதம் குறைவாக இருக்கிறது, நெக்ஸ்ட்டு கல்வியறிவு பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த 3 பிளேஸுமே யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பெர்ஃபார்ம்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அண்டு ஃபேர் அஹெட் ஆஃப் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் இன் த ஸ்பேர்ஸ் ஆஃப், அதாவது ஹெல்த்து, ஹையர் எஜுகேஷன், growth of medium, small, medium enterprises, poverty alleviation and employment generation. இது எல்லாத்துலேயும் ரீசன்ட் இயராக தமிழ்நாடு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட பிளேஸ் என்ன, அதாவது ஹெல்த் இண்டெக்ஸில் தமிழ்நாடோட பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. கேரளா, பஞ்சாப் இது எல்லாமே அதாவது அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. நியோ நெட்டல் மார்ட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே குறைவாக இருக்குது. அதாவது 2014 21 குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா 2015 20 குறைக்கப்பட்டிருக்குது. 1% குறைஞ்சாலும் குறைஞ்சது தான். ஸோ இது இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை டேம்ஸ் இருக்குது, எத்தனை கெனல்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 ரிவர்ஸ் இருக்குது. நம்மளுடைய மெயின் மான்சூன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபாலோடு பை சவுத் ஈஸ்ட் மான்சூன். அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் மழைப்பொழிவுக்கு அப்புறம் நமக்கு சவுத் ஈஸ்ட் மான்சூனுடைய மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 17 ரிவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 17 ரிவர்ஸோட பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம நியர்பை இருக்கிற ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி. நெக்ஸ்ட்டு எவ்வளவு அணைக்கட்டுகள் இருக்குது, 81 அணைக்கட்டுகள் இருக்குது. கெனல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2239. டேங்க்ஸு, டியூப்வெல்ஸு, ஓப்பன் வெல்ஸ், திறந்த வெளிக்கிணறுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு அதாவது 14 லட்சத்துக்கு மேலே திறந்த வெளிக்கிணறுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா என்எல்சி, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலியில் இருக்குது. நம்மளுடைய மெயின் சோர்ஸஸ் அது. நெக்ஸ்ட்டு சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு நமக்கு. நெக்ஸ்ட்டு பாக்சைட் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து எடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு கஞ்சமலையிலேருந்து அயன் ஓர் எடுக்கப்படுது. இது எல்லாமே எங்கெங்கேருந்து எடுக்கிறாங்க, நம்மளுடைய அதாவது நேஷ்னல் ஷேரில் தமிழ்நாட்டுடைய ஷேர் எவ்வளவு அப்படிங்கிறத பர்சன்டேஜ் லெவல் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் வைஸ் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் தொகையில் இந்தியாவில் 121 கோடி இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 7.21 crores இருக்கிறாங்க. சரி, டோட்டல் இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னா 121 கோடி. அதில் 7.21 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் ஹையர் தென் த செவரல் கண்ட்ரீஸ். அதாவது தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் மற்ற கண்ட்ரியோட ஒப்பிட்டு பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது ஸ்டேட்டு, யூகே, ஃப்ரான்ஸ், இட்டாலி, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்பெயின், ஸ்ரீலங்காங்கிறது கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோடைய லெவலில் ஒரு ஸ்டேட் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. யூகேங்கிறது ஒரு கண்ட்ரி, சரியா? அதாவது யூரோப்பியன்
யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி யூகே, இங்கிலாந்து. அந்த கண்ட்ரிலேயே எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 6.5 தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு சின்ன ஸ்டேட்டு, அதில் 7.2 crores இருக்கிறாங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதில் தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்டேட்டு, மீதி இருக்கிறது எல்லாமே கண்ட்ரிஸோட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2011 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கிறாங்க. இதுவே 2001 பார்த்தீங்க அப்படின்னா 480 தான் இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு குடியிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னா அதாவது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குது. இதில் 2001 480 பேர் தான் இருந்தாங்க. இதுவே 10 வருஷத்துக்கு அப்புறம் 2011 555 பேராக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அர்பனைசேஷன், நகர்மயமாதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் நகர்மயமாதல் 31% இருந்திருக்குது. அதுவே தமிழ்நாட்டில் நகர்மயமாதல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.4% நகர்மயமாதல் ஆகியிருக்காங்க. அதாவது நகர்மயமாதல் அப்படின்னா கிராமப்புறங்கள் இம்ப்ரூவ் ஆகி, ரூரல் ஏரியாஸ் இம்ப்ரூவ் ஆகி அர்பனைசேஷனாக மாறுறது. நெக்ஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் per 100 மேல்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு பெண்களுடைய சதவீதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுவே நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுடைய சதவீதம் குறைவு, பெண்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் டேட்டாஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, மெட்டானிட்டி மார்ட்டாலிட்டி ரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் சதவீதம். தமிழ்நாட்டில் ஆண்கள் 68 வயதில் இருப்பாங்க, பெண்கள் 72 வயதில் இருக்கக்கூடிய லெவல், அதாவது இது ஒரு ரேஷியோ தான். நெக்ஸ்ட் படித்தவர்களுடைய சதவீதம், ஆண்கள் 86% படித்தவங்க இருக்காங்க, பெண்கள் தமிழ்நாட்டில் 73% இருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோவில் 995 இருக்கிறாங்க, இந்தியாவில் 940 பேர் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் தான் இருக்கிறாங்க, 5 பேர் குறைவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது மார்ட்டாலிட்டி பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 1 year, அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 பேருக்கு ஒரு 17 குழந்தைகள் பிறக்கும்போது இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய கிராமங்களில் இன்னமும் பாவர்ட்டி இருக்குது, பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னா, மதர்ஸ் டெத் அட் த டைம் ஆஃப் டெலிவரி per 1 lakh, அதாவது குழந்தைகள் பிறக்கும்போது தாய்மார் இறந்துருவாங்க, அம்மா இறந்துருவாங்க சரியா, சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால. இதில் இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா, அதாவது தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான மருத்துவ வசதிகள் இல்லாதது ஒரு காரணம். இதில் தமிழ்நாடு அதாவது தாய் இறக்கும்போது, அதாவது குழந்தைகள் பிறக்கும்போது தாய்மார்கள் இறக்கிற சதவீதம் குறைவு அப்படிங்கிற அந்த குறைவுங்கிற இடத்துல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு கேரளா இருக்குது, நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்குது. இதெல்லாம் குறைவான எண்ணிக்கை, 61 பேர் தான் இருக்கிறாங்க, இங்கே 67 பேர் இருக்கிறாங்க, நம்ம 79 பேர் இறந்துருக்கிறாங்க. இது குறைவான எண்ணிக்கை. நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது பிறக்கும் போதே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் 67.9 வயதில் இறந்துருவாங்க. இதில் மேல் 66 வயதில் இறக்கவும், ஃபீமேல் 69 வயதில் இறப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிறது சராசரி வயது, அதாவது பிறக்கும்போதே இவங்க 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற கணிப்பு. தமிழ்நாட்டில் 70 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் லிட்ரஸி பார்த்தீங்க அப்படின்னா, த லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹையர் தென் த மெனி ஸ்டேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் கேரளா ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. அதாவது கல்வி அறிவு பெற்றவர்கள் மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது GSTP, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.